ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம். தொழில் இன்பில்ட்டாகவே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்க பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா 12 ராசிகளையும் ரிஷபத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியாது. ரிஷபம் அப்படின்னாலே அழகு அழகு சார்ந்த பதுமைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக 4 கண்ணு நம்மளை பார்க்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4 கண்ணு பார்க்குறது இல்லைங்க, 400 கண்ணு. ஆனால் இப்போ இது இட்ஸ் மை டைம், ஹாவ் டு டூ சம்திங் நியூ அப்படின்னு பிளான் பண்ணி புது யுக்திகளை கையாண்ட அதனால தொழிலில் முன்னேற்றம் மேன்மை அப்படின்ற அமைப்பு. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் முழுசும் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் கும்பத்தில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சதுர்கிரக யோகம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அதாவது நிறைய ராசிகளுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு 90% நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி நல்லா இல்லை அப்படின்னாலும் 10% உங்களுக்கு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் சுக்கிர பகவான் மீனத்தில் சுக்கிரன் உச்சம். ஆக உச்சம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்கும் சுக்கிரன் நல்லதை செய்வான். எவ்வளோமா நல்லதை செய்வான்? இவ்வளோ செய்வானா அப்படின்னா, நல்லா இருக்கவங்களுக்கு அவ்வளோ செய்வான், நல்லா இல்லை அப்படின்னாலும் இவ்வளோவாது செய்வாமா, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக இந்த பதிவை நீங்கள் முழுசும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், இந்த கிரகம் இந்த பாவத்தில் இருக்கிறதுனால என்ன நல்லது என்ன கெட்டது அத்தனையும் நான் ப்ளஸ்ஸும் சொல்லுவேன் மைனஸும் சொல்லுவேன். தெளிவாக பாருங்கள். ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் நல்லது இங்கே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, மைனஸ் இந்த காலகட்டத்தில் உஷாராக இருந்து நம்ம பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளே தவிர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசும் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம். தொழில் ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது உண்மைங்க. இப்போ 4 கிரகங்கள் இருக்காங்க. 4 கிரகத்தில் மொதல் கிரகம் யார் அப்படின்னா ராகு பகவான். 10ல் ராகு. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் இருக்கக்கூடிய பாவி யார்? ராகு. கண்டிப்பாக அரசனை போல யோகம் அப்படின்றது நிதர்சனமாக நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணுறீங்க, டாக்டராக இருக்கிறீங்க, ஒரு சுய கிளினிக், அதாவது சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, வைத்தியம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களோட கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி, உங்களுக்கு டயக்னோசிங் கெப்பாசிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே நிறைய டேலண்ட் இருக்குது பர்சனாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இன்பில்ட்டாகவே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்க பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா 12 ராசிகளையும் ரிஷபத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியாது. ரிஷபம் அப்படின்னாலே அழகு அழகு சார்ந்த பதுமைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர உண்மை அது கிடையாது. அவங்களுக்கு உண்மையாகவே ஆப்வியஸ்லி அழகு பிடிக்கும், தான் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும், ஆல்வேஸ் நீட் டீசென்ட், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஒரு பியூட்டியை அந்த பியூட்டி காஷியஸ்னஸ் அப்படின்றது உண்டு. அதுக்கும் மேலே பாருங்கள், அவங்களுக்கு பிரதானமாக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் ஜாஸ்தி உண்டு ரிஷபத்துக்கு. சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை மாஸ்க் பண்ணிப்பீங்க. உண்மையான அன்புக்காக ஏங்கி லவ் ரொமான்ஸு இப்படின்ற மாதிரி மாஸ்க் பண்ணிப்பீங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் 10ல் பார்த்திங்கன்னா ராகு இருக்கா. 10ல் ராகு என்ன பண்ணுவான்? நீங்கள் ஒரு கிராமத்தில் வைத்தியம் பண்ணுற டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் நிறைய திறமை இருக்குது, வெளியே வருவீங்க, வெளியே தெரியும். உங்களை சுற்றி பாருங்கள், உங்களை பல நூறு மக்களுக்கு தான் தெரியும். அந்த கிராமத்தில் சில நூறு மக்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் பல லட்சம் மக்களுக்கு நீங்கள் தெரிய வருவீங்க. அந்த மாதிரி ஒரு பாம்பே, டெல்லி, டிஜிட்டல் மீடியா அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. ரிஷப்மா நீங்களா, உங்களுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஒரு சின்ன அளவிலேனும் மாலை மரியாதை அவார்டு ரிவார்டு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சாலிடாக கிடைக்குங்க. ஃபஸ்ட் விஷயம். மைனஸ் ஏதாவது இருக்கா? ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக 4 கண்ணு நம்மளை பார்க்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4 கண்ணு பார்க்குறது இல்லைங்க, 400 கண்ணு நம்மளை பார்க்கும். அப்போ என்ன பண்ணோம்? ரொம்ப சிம்பிள். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டு நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதான். பின்னாடி யார் நம்ம பார்க்குறாங்க, பின்னாடி யார் நம்ம தொடர்றாங்க, பின்னாடி யார் நம்மளுக்கு இடையூறாக இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். நீ ஓடிட்டே இரு.
யார் வந்தாலும் நம்ம அடிச்சு தள்ளிட்டு ஓடிட்டே இருக்கணும். இந்த 2.5 வருஷம் ரிஷபத்துக்கான காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களில் சூக்ஷமமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம முடிவு பண்ணிக்கணும். பொதுவாக ரிஷபத்தில் ஹவுஸ் ஒய்ஃபே இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் பிளான் பண்ணுங்கள், உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், என்ன தொழில் செய்யலாம் யோசிங்க. கண்டிப்பாக சின்ன அளவிலாவது ஒரு தொழில், ஒரு வேலைக்குனாவது போயிடணும். ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது ரிஷபத்தில், அடுத்த சனி பயிற்சி வரைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து வந்து 10ல் சூரியன். என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை, என்னுடைய எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து பாருங்கள், பல விஷயத்தை ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுறேன், ப்ராப்பகேட் பண்ணுறேன், சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகிறேன் தொழில் சார்ந்து அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு யார் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? நான் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன், என்னோட ஹையர் அஃபிஷியல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட அஃபிஷியலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றத்தை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க, சரிப்பா உனக்கு என்ன தோணுது, நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு போகணும், உனக்கு என்ன ஆக்கப்பூர்வமான சிந்தனை தோணுதோ நீ சொல்லு, நம்ம அதை வந்து அந்த பிளானை ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி நான் சுயதொழில் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எங்கள் மாமனார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இப்படி சொல்லலாம். இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 10ஆம் பாவத்துலேருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கு போகிறான். நான் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான வேலை செஞ்சு அனலைஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்தை பிளானை வந்து ப்ராப்பகேட் பண்ணணும், அதுக்கான லாபத்தை அனுபவிக்கிற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்பானோட சப்போர்ட், நான் என்னோடய பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சேன், தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் கொடுத்தாரு, எங்கள் அப்பா இல்லை எங்கள் மாமனார் ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் கொடுத்தாங்க. தொழில் டெவலப் ஆச்சு, அதனால் நான் பெருத்த லாபத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்ற விஷயம். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அந்த தொழிலுக்கு சில வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஓரியன்ட் நிறைய பேப்பர்ஸ்லாம் வந்து தேவைப்படுது, ஒரு அங்கீகாரம்லாம் தேவைப்படுது. நான் அரசாங்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்குறேன், அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற அமைப்பு. இது வந்து பாருங்கள் மார்ச் மாதம் பிற்பகுதியில் அப்படின்லாம். அதுக்கப்புறம் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் நான் ரொம்ப வந்து பாருங்கள் நேர்த்தியாக தொழில் செய்வேன், தொழில் சார்ந்து ஒரு இடத்த வாங்கினேன், ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம். இது ப்ளஸ்ஸு தானே. மைனஸ் என்ன? வேலை செய்கிற இடத்துல நான் ஒரு இடத்துல கன்சர்னில் வேலை செஞ்சாலும் என்னோட ரொம்ப நட்பை கூட நான் பகைச்சிப்பேன். என்னோடய ஹையர் அஃபிஷியல் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அவங்கள கூட நான் பகைச்சிப்பேன். சட்டுன்னு கோவம் வரும், பட்டுன்னு இரிட்டேட் ஆவேன், டென்ஷன் ஆவேன், ஃப்ரஸ்ட்ரேட் ஆவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள். இதை நான் சுயதொழில் வச்சு செஞ்சாலும் சரி, அதாவது சுயதொழில் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னாலும் என்னோடய ஸ்டாஃப்ஸை கற்றுவேன். சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு நான் ஏதோ இரிட்டேட் ஆகி அவங்களை கற்றுவேன். அதனால் வேலை செய்கிற இடத்துல எனக்கு மனசு நிம்மதி இல்லாமல் போகுது. அவங்க கூட அதை மறந்துட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்வாங்க, நமக்கே மனசு நிம்மதி இருக்காது. ஆக நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 10ஆம் பாவத்தில் புதன். 10ஆம் பாவத்தில் புதன் என்ன பண்ணுவான்? என்னோட தொழிலில் நான் புது யுக்திகளை கையாண்டேன். இது வரைக்கும் நான் எந்த யுக்திகளையும் கையாளல. எங்கள் அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸே தான், அது அப்படியே ஆசிட்டிஸ் அவள் எப்படி வந்து ஒரு தொழிலை செஞ்சுருந்தாரோ அதே மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ இது வந்து இட்ஸ் மை டைம், ஹாவ் டு டூ சம்திங் நியூ அப்படின்னு பிளான் பண்ணி புது யுக்திகளை கையாண்ட, அதனால் தொழிலில் முன்னேற்றம் மேன்மை அப்படின்ற அமைப்பு. அதுக்கப்புறம் சுக்கிரன் மீனத்தில் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்ட கிரகங்க. இதை விட என்ன வேணும்? பொதுவாக சுக்கிரனோட குணாதிசயம் என்ன அப்படின்னா, நான் 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 10,000 ரூபாய் லாபத்தை கொடுப்போம், 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 1000 ரூபாய் லாபத்தை கொடுப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல வேலைன்னு செய்யணும், அந்த லாபம் வர்றதுக்கான யுக்திகளை நான் செய்யணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் பாட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பிரித்த லாபம் அப்படின்றது நம்மளுக்கு சாலிடாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள், முக்கியமாக சகோதரிகளோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். உங்கள் தொழிலில் உங்களோட பார்ட்னர் லேடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பெருத்த சப்போர்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெண்களாக இருந்தாலும் உங்களோட பெண் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் உங்களோட தோழிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன்கள்மா. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நீங்கள் கோச்சார பலன் சொன்னீங்கம்மா, இது எங்களுக்கு எவ்வளோம்மா இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா, சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கான் அப்படின்னா நாங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அது 100க்கு 100% நடந்துடும். சுய ஜாதகத்தில் தசநாதன் ரொம்ப வலுவிழந்து இருக்கான் அப்படின் போது நாங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நெகட்டிவ் ஒரு 10%ஆவது நடக்கும். சரிம்மா, எங்களுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ண தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? தசநாதன் என்ன தசை இங்கே உங்களுக்கு நடக்குது, தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கா, அவனுக்கு வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி பாபரோட பார்வை இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கணும். இல்லைம்மா எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியல, நாங்கள் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். வீடு கட்டலான் இருக்கோம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலான் இருக்கோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு மைக்ரேட் ஆகலான்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம், குடும்பத்தோடு ஷிஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம், ஃபேமிலியில் பல குழப்பங்கள் இருக்குது, அது வந்து எப்போயாவது தீர்வுக்கு வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்களா நம்ம
உங்கள் சுய ஜாதகம் தெளிவாக சொல்லிடும். 30% இது நடக்கும், 70% இது நடக்கும், 90% இது நடக்கும், இல்லை இது நடக்கவே நடக்காது, 10% தான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா அனலைஸ் பண்ணிக்க முடியும், தெளிவாக சொல்லிடும். கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆக இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை என்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.